ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிறத பார்த்திங்கன்னா அவங்க நடந்த நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே போய் ஒருத்தட்ட ஷேர் பண்ணணும். இப்போ என்கிட்ட எடுத்துங்களேன், என்கிட்ட வந்து என்கிட்ட சொல்லணும் இல்லையா? எதுக்காக சொல்லணும்? ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வந்து சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்கள் நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் லைஃப்பில் தப்பு நடந்திருக்கு, அவஸ்தப்பட்டுருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ பாய்கிட்ட நம்ம இருக்கிற உண்மையை சொன்னால் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. தப்பு இல்லை, சொல்லணும். சொன்னால் தான் எனக்கும் புரிய வரும் அதோட தன்மைனா நம்ம அதை எப்படி தீர்க்க வைக்கணும்னு. ஆனால் இது கூட ஏன் சொல்லணும்னு நான் கேட்குறேன். நீ தப்பே நடக்காத மாதிரி நீ வாழ்ந்துருந்தனா நீ என்கிட்ட வந்து 3வது மனுஷன் வந்து உன் லைஃப்பில் நடந்த விஷயம் உன் மனைவி பற்றியோ உன் கணவரை பற்றி நீ ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ லைஃப்பில் விட்டுட்டீங்கல்ல. விட்டதால தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, எதை தின்னா பித்ததுன்னு தேடுறீங்க. சொல்கிறேன், பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், கணவன் மனைவி விவரங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா எந்த உறவுக்கும் சரி, எல்லாமே உறவு தானே, இல்லைன்னா சொல்ல வரல. அம்மாவுக்கு அடுத்தது ஒரு உறவு, சிறந்த உறவு எதுனா அது தன் மனைவி மட்டும்தான்.